Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதல் நாடு கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் எல்லை பிடாரியம்மன் திருவிழாவில் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டு 51 கிடாய்களை பலி செய்து வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள முதல் நாடு கிராமத்தில் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் எல்லை பிடாரியம்மன் திருவிழா பெண்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். ஆண்கள் மட்டும் பங்கேற்று கால்படாத மண்ணில் பீடம் அமைத்து 51 கிடாய்களை பலியிட்டு அம்மனை வழிபடுவது வழக்கம். பச்சரிசி சாதம் உருண்டைகளாக படைத்து அதை சமய உணவாக பரிமாறும் நிகழ்வும் நடைபெறுகிறது. மது அருந்தினால் தெய்வ தண்டனை கிடைக்கும் என நம்பப்படுவதால் போலீசார் பாதுகாப்பும் தேவைப்படவில்லை. பல வருஷங்களா புரட்டாசி மாதம் 2வது வாரம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது ஆண்களால் கொண்டாடப்படும் திருவிழா. பெண்கள் யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் அந்த 2வது வாரம் புரட்டாசி மாதம் 2வது வாரம் ஊர் சாட்டி வசூல் பண்ணி இன்றைக்கி திருவிழா. இன்றைக்கி 39 கிடா வெட்டியிருக்கோம். 39 கிடா வெட்டி எல்லா மக்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு திருவிழாவை முடிச்சுட்டு போவோம். நாங்கள் போனோன்னா இன்றைக்கி மழை பெஞ்சிரும். மழை பெஞ்சு விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவில் இருக்கும் முதல் நாடு கிராமத்தின் எல்லையில் வீட்டிற்கும் ஸ்ரீ எல்லை பிடாரியம்மனின் புரட்டாசி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லை பிடாரியம்மனானது ஒரு பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தை ஆண்கள் மட்டுமே வழிபட வேண்டும். அதுவும் நான் இரவில் சமையல் எல்லாம் செய்து விடியறதுக்குள்ளேயே நாங்கள் சமைச்சு முடித்து அன்னதானத்தை அனைவருக்கும் அளித்து விட்டு நாங்கள் காலையிலேயே கிளம்பி வீட்டுக்கு சென்று விடுவோம். இது காலங்காலமாக ஒரு 10 தலைமுறையாக எங்கள் கிராமத்தில் இருந்து ஆண்கள் மட்டுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வத்தை கும்பிட்டா விவசாயத்துக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் மழை பெய்யும் சொல்லி எல்லாருமே நாங்கள் வழிபடுவோம். அதனால் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் நேர்த்திக்கடனுக்கு கிடாய் வாங்கி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் 50 குறையாமல் கிடாய் செம்பரிய கிடாய் தான் நாங்கள் வெட்டுவோம். வெள்ளாடு வெட்ட மாட்டோம். அந்த செம்பரிய கிடாயானது நேர்த்திக்கடனுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடனை சொல்லி வேண்டி கிடாய் வாங்கி கொடுப்பாங்க. மறு வருஷம் அவங்களுக்கு அந்த நேர்த்திக்கடை நிறைவேறுங்கிற எண்ணத்தில் அவங்க சந்தோஷமாக மறு வருஷம் சாமி போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷம் கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்க தவிர குறையலை. அதே மாதிரி நேர்த்திக்கடை நிலத்தில் உள்ள எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. அதனால் இந்த புரட்டாசி மாதம் விவசாயத்துக்கு இந்த சாமியை கும்பிட்டோம்னா கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மழை கண்டிப்பாக பெய்யும். இது வருடம் பல 100 ஆண்டுகளாக புரட்டாசி மாதம் 3வது சனி கும்பிட்டு வர்றான். இந்த சாமி அன்னிகளால் துன்புறுத்தப்பட்டு தெய்வமாகிய எல்லப்பிடாரியம்மன் அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் கனவுல எனக்கு ஆண்கள் மட்டும்தான் கும்பிடணும், பெண்கள் கும்பிடக்கூடாது, செம்பரையாடு தான் வெட்டி கரிசோறு படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுச்சு. அதிலிருந்து ஆண்கள் மட்டும்தான் பல 100 வருடங்களாக கும்பிட்டு வர்றான். இது பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது.